வேறு எதுவும் சொல்ல முடியாது. நல்ல படம், சூப்பரான படம். நல்லா இருக்குங்க படம். எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி சூப்பரு. சொர்க்கவாசல் சூப்பராக இருக்குது. ஒரு ரியல் ஜெயிலை வந்து நேரடியாக பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சொர்க்கவாசல்ன்றது இந்த டைட்டிலை வேறு மாதிரி யோசிக்காமல் உள்ளே இருக்கிறவனுடைய எப்போ கதவை திறப்பாங்களோ அதுதான் அவனுக்கு சொர்க்கவாசல்ன்றது காமிக்கிற மாதிரி பர்ஃபெக்டான டைட்டில் இந்த படத்துக்கு நல்லா ஷூட் ஆகிருக்கு. படம் நல்லாயிருக்கும். மேக்கிங் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பர்சனலி எடிட்டிங் ரொம்ப பிடிச்சது. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல கதை இருந்ததுன்னா ஆர்ஜே பாலாஜியை கூட நம்ம வந்து எலிவேட் பண்ணி ஸ்டார் ஆக்கிடலாம் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். அவ்வளோ ஆர்க் கரெக்டாக இருந்துச்சு ஆக்டர்ஸ்க்கு. இது ஒரு டெபியூவோட படம் மாதிரி தெரில. நல்லா ரிசர்ச் பண்ணி நீட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு பக்காவாக இருக்குது படம். உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கிளைமேக்ஸ் என்னன்றதை வந்துட்டு. ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு இது செட் ஆகுமான்னு தெரியல. மேபி வேர்ட் ஆஃப் த மவுத் ரீச் ஆச்சுன்னா மேபி கட்டும். ஸ்டோரி நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ஸ்லோவாக மூவ் ஆகும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நாட்டாக வந்து அழுத்துட்டு வருவாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் லைன் சூப்பராக இருந்துச்சு. அந்த லைனை அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வைபிங்காக நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே தான், ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஒரு நல்லா இருக்குண்ணா படம் பார்க்கலாண்ணா. அதான் இப்போது இந்த படத்தோட கான்செப்ட் வேணால் அரசியல்வாதி தான் எல்லாமே. அரசியல்வாதி நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் மாற்றிடலாம். சரியான டுஸ்ண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. சகா கேரக்டர் செம்மண்ணா. சகா தானே மத்தியானம் நல்லா இருக்குண்ணா பார்க்கலாண்ணா. நம்ம அண்ணன் ஒருத்தர் அந்த மாதிரி நடிச்சிக்கிற செம்ம படம் அது. எல்லாம் பார்க்கலாம், குடும்பத்தோட நல்ல படம் தான். இல்லை, நல்ல படம், சூப்பரான படம். வேறு எதுவும் சொல்ல முடியாது. நல்ல படம், சூப்பரான படம். நல்லா இருக்குங்க படம். எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி சூப்பரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா எடுத்திருக்காங்க படம். பக்காஞ்சி ஒரு கண்ணெம்எஸ்க்கு சொர்க்கவாசல் சூப்பராக இருக்குது. நான் யாரிடம் அந்த சிகா நான் தாண்டா சிகா என்று செல்வராகும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுமாதிரி ஹீரோ வேறு ஜான்சில்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஹீரோ. ஒரு ரியல் ஜெயிலை வந்து நேரடியாக பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. பர்ஃபெக்ஷனாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு சினிமாத்தனமான பல ஜெயில்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த சொர்க்கவாசல்ன்றது இந்த டைட்டிலை வேறு மாதிரி யோசிக்காமல் உள்ளே இருக்கிறவனுடைய எப்போ கதவை திறப்பாங்களோ அதுதான் அவனுக்கு சொர்க்கவாசல்ன்றது காமிக்கிற மாதிரி பர்ஃபெக்டான டைட்டில் இந்த படத்துக்கு நல்லா ஷூட் ஆகிருக்கு. எல்லாருடைய கேரக்டரையும் வந்து அப்படியே தத்ரூபமாக எடுத்திருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த படத்தில். இது வந்து டைரக்டர் வந்து இதை இன்றைக்கி ட்ரெண்ட் இல்லாமல் இதை 99 நடந்த ஒரு ரியல் சம்பவத்தை இதில் மேட்ச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு எல்லாருமே ஸ்க்ரீன் பிளேலேருந்து சரி, எடிட்டிங் வந்து இதில் முக்கியமாக எடிட்டிங் தான் சொல்லணும். ஏன்னா மாறி மாறி வந்தாலும் கூட நமக்கு எடிட்டிங் வந்து கரெக்டாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு கதை புரியும். அது வந்து செஞ்சுருக்காரு. ஆர்ஜே பாலாஜி நம்ம பல விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனால் ஆர்ஜே பாலாஜி இந்த கேரக்டரை வந்து சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவருடைய மைல்கல் தான் இது. படம் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக் நல்லா இருக்கு, டிஓபி நல்லா இருக்கு. மேக்கிங் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆர்ஜே பாலாஜி ஒரு புது பிகினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். அண்ட் டைரக்டர் வாஸ் வெரி நைஸ். எனக்கு பர்சனலி எடிட்டிங் ரொம்ப பிடிச்சது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஆக்சுவலி டைரெக்ஷன் வைஸே நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல கதை இருந்ததுன்னா ஆர்ஜே பாலாஜியை கூட நம்ம வந்து எலிவேட் பண்ணி ஸ்டார் ஆக்கிடலாம் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ் கிளைமேக்ஸ். ஒரு ப்ராப்பர் எண்டிங் இருந்தது. ஆர்க் கரெக்டாக இருந்துச்சு ஆக்டர்ஸ்க்கு. ஸோ இட் ஃபெல்ட் குட். இது ஒரு டெபியூவோட படம் மாதிரி தெரில. நல்லா ரிசர்ச் பண்ணி நீட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு பக்காவாக இருக்குது படம். மியூசிக் ஸ்பெஷலாக வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ப்ராப்பராக வந்து மூடை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க மூவிக்கு. வேறு என்ன ப்ளஸ் வந்துட்டு லைக் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கிளைமேக்ஸ் என்னன்றதை வந்துட்டு. லைக் நல்லா சட்டிலாக கொண்டு போயிருந்தாங்க படத்தை. ரொம்ப எங்கேயுமே லேக் இல்லை ஆக்சுவலாக. லைக் ஸ்டார்டிங் டு எண்ட் வந்துட்டு நல்லா ஃபினிஷாக வந்து நல்லா ஒரு நல்ல டைம் லைனில் போயிட்டே இருந்தது. ஆர்ஜே பாலாஜி இந்த கேரக்டர் சூட்டபுளாக இருக்கா? யா, நல்லா சூட்டபுளாக இருக்குது. இட்ஸ் கமெண்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு சேஞ்ச் இது அப்கமிங். இப்போது லைக் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய காமெடியன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக மாறுறதுல வந்துட்டு மேபி ஆர்ஜே பாலாஜி ஈ கேன் கம் இன் த லைன். மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. லைக் சின்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூ ஃபேஸஸ் நிறைய பேர் அப்படின்றதுனால உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர்த்து லைக் ஆல் தி கேரக்டர்ஸ் ஆர் வெரி குட். அவன் கிளைமேக்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்கும். இல்லை, ப்ரெடிக்டபிளாக கிடையாது. யூ கான்ட் ஈவன் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் லைக் மெயின் ப்ரொட்டகனிஸ்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகேவா? ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு இது செட் ஆகுமான்னு தெரியல. மேபி வேர்ட் ஆஃப் த மவுத் ரீச் ஆச்சுன்னா மேபி கட்டும். நம்ம கருணாஸ் கேரக்டர் எப்படி இருக்கு? மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஸ்க்ரீன் ப்ளே சொல்லுவேன்.
ப்ளஸ் வந்து நல்லா ஸ்டோரி நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா மூவி ஸ்லோவாக மூவ் ஆகும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நாட்டாக வந்து அழுத்துட்டு வருவாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா அப்புறம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்டோரி வைஸு லைன் சூப்பராக இருந்துச்சு. அந்த லைனை அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் லேக் இருக்குது. ஆனால் அந்த லேக் வந்து இந்த கதைக்கு தேவை தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வைபிங்காக நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே தான், ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான், ஒரு புது முயற்சி தான். ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லோரும் வாட்ச் இன் தியேட்டர் ஃபார் ஆர்ஜே பாலாஜி.